பைக் ரிப்பேர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா YAMAHA RX 135 இந்த வண்டி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கஸ்டமருக்கு வந்து கம்ப்ளீட் ஒர்க்கு பெயிண்டிங், நிக்கல், இன்ஜின் ஒர்க்கு எல்லாமே பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட 2 தடவை சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதனால் இப்போ 3வது சர்வீஸுக்கு வந்திருக்கு. இதை நம்ம வந்து இப்போ ஜென்ரல் சர்வீஸு. இதில் நம்ம இப்போ என்னென்ன பார்க்க போகிறோங்கிறத அடுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வண்டியை ஓரலாக ஒரு செக்கப் பண்ணிக்குவோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், பெயிண்டிங், இதை நம்ம வாட்டர் வாஷ்க்காக செயின் கவரு, ஷீல்டு எல்லாமே கழட்டி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இப்போதைக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட்டு, கார்பரேட்டர் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஜெட்டு வந்து அடப்பாயிடுது. அதனால் வந்து வண்டி வந்து ஸ்டார்டிங் பிரச்சனையும் ரன்னிங் பிரச்சனையும் இருந்தது. இப்போ நம்ம கார்பரேட்டர் க்ளீன் பண்ணிக்கிட்டு பெட்ரோல் டேங்க்கையும் வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறதா இருக்கும். அடுத்து ஸ்பீடா மீட்ரு ஒர்க் ஆகல, அதை பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ஜின் ஆயிலு சேஞ்ச் பண்ணுறோம். அடுத்து ஏர் ஃபில்ட்ரு ஸ்பாஞ்ச் மாற்றுறோம். மற்றபடி செயின், பிரேக்கு, மற்ற இதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி இப்போ கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம். அதனால் முதல்ல நாங்கள் காமிக்கலன்றதுக்காக இப்போ இந்த வீடியோவை நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா டேங்க்கு நம்ம இப்போதைக்கு கழட்டியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் வந்து நம்ம இப்போ கழட்டியாச்சு. அடுத்தது ஏர் ஃபில்டரும் கழட்டியாச்சு. ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச்லாம் வந்து நம்ம போட்டது நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த டஸ்ட்டை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி இதை மாட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கார்பரேட்டரை கழட்டி வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி ஜெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம வண்டி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் டேங்க் வந்து கழட்டிருக்கிறோம். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, பெட்ரோலில் வந்து நமக்கு தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கு. எப்படி போச்சு என்னான்னு தெரியல. இப்போ நம்ம டேங்க்கை வந்து இதில் இருக்கிற பெட்ரோல்லாம் நம்ம முதல்ல ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ஆல்ரெடி முதல்ல பிடிச்சாச்சு பெட்ரோலை. இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல்லாம் இப்போ நம்ம எல்லாமே எடுத்துட்டோம். நண்பர்களே, ஏற்கனவே நாங்கள் பெட்ரோல் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம மீதமுள்ள பெட்ரோலையும் நம்ம டேங்க்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து தண்ணி கலந்துருக்கு. இதனால தான் வந்து இந்த வண்டியில் பிரச்சனை. இது எப்படி தண்ணி மிக்ஸ் ஆச்சுன்றது தெரியல. இப்போ நம்ம டேங்க்கை வந்து வாட்டர் வாஷ் பண்ணி நம்ம அது ஏர் கம்ப்ரெசரில் பிடிச்சி நம்ம ஃப்ரெஷ் ஆக்கி திரும்பி நம்ம பெட்ரோலை புதுசாக போட்டு நம்ம ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நிறைய தண்ணி இருக்குது. தண்ணியோட பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப டஸ்ட்டும் நிறையா இருக்குது. இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ நம்ம செயின் டைட் பண்ணிக்குவோம். நம்ம ஸ்பீடாமீட்டர் கேபிள் பார்த்தோம், கட்டாயம் இருந்துச்சு. இப்போ நம்ம புது கேபிள் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த புது கேபிளை ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஸ்பீடாமீட்டர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இப்போ அந்த ஏர் ஃபில்டரோட ஸ்பாஞ்ச் மாட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாஞ்ச் வந்து நம்ம க்ளீன் பண்ணி போட்டாச்சு. இப்போ நம்ம ஏர் ஃபில்டரை வந்து ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி போட்டுட்டோம், ஏர் ஃபில்டர் ஸ்பாஞ்ச் மாற்றிட்டோம், செயின் டைட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டர் கேபிள், இதெல்லாம் ஓரளவுக்கு ஓவராலாக முடிச்சாச்சு. அடுத்து நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றணும், அதையும் மாற்றிக்குவோம்.
ஆயில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகி தான் இருக்குது. அதனால் நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணிடுறது, ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஆயில் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. ஆயில் நம்ம ட்ரை பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ட்ரை போல்டரில் வந்து ஒரு அலுமினியம் வாஷர் வரும், அதை நம்ம மறக்காமல் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அலுமினியம் வாஷர் வந்து நம்ம புதுசாக போட்டுட்டோம். இந்த வண்டியில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நாங்கள் தெளிவாக சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம ட்ரை போல்டு போடும்போது ஃபஸ்ட்டு வந்து 2 மரை தான் ஏற்றிக்கணும். ஏற்றிக்கிட்டு தான் நம்ம இன்ஜின் ஆயிலை ஊற்றணும். இன்ஜின் ஆயில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கழித்து கூட நம்ம இந்த போல்டை ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். ஏன்னாக்கா இன்ஜின் கேஸில் வந்து இந்த போல்டை நீங்கள் ஃபுல்லாக ஏற்றிட்டிங்கன்னா கியர் பாக்ஸுக்கு வந்து ஆயில் வந்து ரிட்டன் உள்ளே வராது. அதனால் நம்ம இது போடும்போது ஒரு மரை ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிட்டு ஆயிலை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நெட்டை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு டைட் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஆயில் வந்து நம்ம ஊற்றிடுவோம். இது வண்டிக்கு வந்து கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 650 ml. அதை நம்ம ஊற்றிப்போம். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த வண்டிக்கு வெறும் 20-40, அதாவது 40 போடக்கூடாது, 20-40 தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மல்டி கிரேட் இன்ஜின் ஆயில்னு சொல்லுவாங்க. இது 2T ஆயில் பார்த்தீங்கன்னா லெவல் வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம 2T ஆயில் வந்து இதை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2T ஆயில் ஊற்றுனதில் நமக்கு இந்த அளவு வரைக்கும் இருக்குது. இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஓடும், பிரச்சனை இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி அந்த டேப்லாம் போட்டாச்சு. மேலே அந்த மூடியெலாம் நம்ம எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வண்டியில் போட்டு ஃபிட்டிங் பண்ணிக்கலாம்.